starting from Bodhi Nayakanar to Kodaikanal by road. வெல்கம் டு அக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம போடி நாயக்கனூர்லேருந்து கொடைக்கானல் பை ரோட் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற சைட் சீயிங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போது வந்து காட்டேஜ்க்கு ரீச் ஆகிட்டோம். Reached Kodai and leaving to roam around the code. நாங்கள் லாஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் வந்தோம். ஆகஸ்ட் 4th என்னமோ. அம்மாவோட சொந்த ஊர் பண்ணைக்காடு. கொடைக்கானல்லேருந்து கீழ் நோக்கி போகும்போது 17 kilometers டவுன் த ஹில் வரும். இங்கே எங்கள் மாமாவோட வீடு இருக்குது. பெரியப்பா எல்லோரும் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. பட் எங்கள் மாமா அங்கே வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் எடுத்துருக்கிறாரு. ஸோ நாங்கள் அங்கே வந்து ஒன் டே நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே அணைப்பட்டியோட எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குல்ல, அப்பாவோட குலதெய்வம் கோயில் திருவிழாவுக்கு தான் வந்தோம். இதான் சொன்னேன், ஆடி பேருக்கு ஆடி மாதம் தான் அந்த திருவிழா நடக்கும். அங்கே வந்துட்டு நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. மார்னிங் வந்து எல்லோரும் கொடைக்கானலில் போய் சுற்றி பார்க்கலாம், சும்மா போகலான்லாம் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால ஆடி அமாவாசைன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வந்து எங்கள் அம்மா தம்பி ஃபேமிலி எல்லோரும் வந்து மாமா எல்லோரும் வந்துட்டு தேவதானப்பட்டியில் இருக்க மூங்கலணை காமாட்சியம்மன் கோயிலுக்கு போகணுன்னு கிளம்பிட்டாங்க. ஆல்சோ போடி நாயக்கனூரில் இருக்கிற பாட்டியோட எங்கள் மாமாவோட குலதெய்வம் கோயிலும் எப்போவுமே ஸ்பெஷல்னால அங்கேயும் போயிட்டு அப்படியே ஒரு நாள் நைட் வந்து வத்தலக்குண்டில் ஸ்டே பண்ணிவிட்டு தி அதர் டே சென்னைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணி இருந்துட்டு காலையில் எழுந்து காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மயானகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து விசிட் போட்டு அங்கே பயங்கர ஸ்பெஷலாக இருந்தது ஆடி அமாவாசைக்கு. அங்கேருந்து நாங்கள் கொடைக்கானலுக்கு போயிட்டோம். ஆனால் அது வந்து ரொம்ப நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, குழந்தைங்களோட இறங்கி பார்க்குற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. ஸோ அதனால இந்த பிளான். காலைல சுடு தண்ணி ஊற்றின மாதிரி வந்து சடார் புடார்னு வந்துட்டு காலையில் ஒரு 11 o'clock வந்து கொடை வந்துட்டு ஈவினிங் ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நாட் ஈவன் ஈவினிங் 1 o'clockலாம் கிளம்பி பொள்ளாச்சிக்கு 5 o'clockலாம் போயிட்டோம். ஸோ வி டென்ட் என்ஜாய் எனிவே. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 2-3 days இருந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்ஸோடு வந்து நாங்கள் வந்திருக்க பிளான் தான் இது. ஸோ டீட்டெயில்டாக நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறேன், பொறுமையாக பாருங்கள். அண்ட் வெளியில் கிளம்புறோன்னே ஒரே குஷி. சரணுக்கும் பிரபாஸ்க்கும் சர்வேஷ்க்கும் எல்லாரும் வந்து தலைக்கு மண்டைக்கு ஸ்கார்ஸ் அது இதுன்னு கட்டி வெளியில் வந்தோம். வெளில வந்து பார்த்தா செம்ம ஃப்ராசனாக இருந்தது கிளைமேட்டு. ஸோ இப்போ நாங்கள் க்ளவுஸ் வாங்குறதுக்காக ஊர் சுற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த vlogs நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நானும் இதை போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி மூஞ்சிக்கல்னு சொல்கிற ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். கொடைக்கானலில் நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டு வந்தாலும் எங்கள் ஊரில் பண்ணைக்காடில் இதை கோடை மலைன்னு தான் சொல்லுவோம். எங்கள் ஊரில் நாங்கள் கோடை மலைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது சங்க இலக்கியத்தில் இதோட பேர் கோடை மலை தாங்க. நான் இன்னும் The next day morning 6:30 a.m. இது கொங்கு நாட்டோட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் வந்து ஆண்ட அரசன் பேர் வந்து கடியனிடு வேட்டுவன் அப்படின்னு ஒருத்தர். பொதுவாகவே இந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை வந்து 6 degrees இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா 19.8 degrees இருக்கும். எப்போயுமே செம குளிரான ஒரு பிரதேசம் இது. ஒரு சின்ன வாட்டர் ஸ்ட்ரீம் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி இப்படி இறங்கி போகலாம். Hope it is visible here. Actually செமையா குளிருது. மார்னிங் 7:24 AM. இது வந்து மூஞ்சிக்கல் கொடைக்கானல். நல்லா சன் வந்ததுக்கு அப்புறமும் நல்லா ப்ரீஸாக அப்படி நடுங்குது. வாய்ஸே அவ்வளோதுன்னு வச்சுக்கோங்களேன். கையெல்லாம் அப்படி வரைச்சி போயிடுது. இதுக்குதான் குளிர அடிக்காது போல இருக்குல்ல. நம்ம போட் ஹவுஸ்ல இருந்து புரோக்கன் போட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் போடுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போல்லாம் கொடைக்கானலில் கீழேயே வந்து செக் போஸ்ட்டில் வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக்ஸ்க்கு அலோவ் பண்ணுறதே இல்லை. இங்கெல்லாம் ஃபுல்லி கோ க்ரீன் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக பேப்பர்ஸ் தான் இருக்குது. தூரத்தில் ஸ்ட்ரீம் ஓடுற சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். கீழே ஒரு டாக் உட்காந்துருக்கு. ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிற காட்டேஜ் தான். Actually the middle one and two, my brother family and me. அம்மா நானும் குழந்தைங்க மட்டும் தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து வேறு ஊரில் இருக்கிறாரு இப்போ. ஸோ இதுதான் மூஞ்சிக்கல் பஸ் ஸ்டாண்ட். இது மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம்.
தூரத்தில் காமிக்கிறாள், ஜூம் அவுட் அண்ட் ஷோ. கீழே வந்து ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதோட ப்ளே கிரவுண்ட் தான் இந்த இடத்துல தெரியுது. மேபி இந்த மரம் அடிச்சதுனால தெரியல. இந்த ப்ளசன்ஸ் டே கூட இங்கே தான் எங்கேயோ இருக்குது. கெஸ்ட் இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து நான் காதில் மஃப்ளர்லாம் கட்டிட்டு பீனிலாம் போட்டுட்டு, சொல்ல போனால் இட்ஸ் பீனி நான் போட்டு சுற்றிட்டுருக்கேன். இங்கே இருக்கிற உடன் பெஞ்சஸ் சூப்பராக இருக்கும். உடன் லாகில் பெஞ்சு நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நானே சரன்லாம் தூங்கிட்டு இருக்கிறான், சரி வெளியில் வரலான்னு வந்தேன். மலைகளின் இளவரசி அப்படின்னு கூப்பிடுற கொடைக்கானல் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பிரபலமான எல்லாரும் விருப்பப்படக்கூடிய மலை வாசத்தலங்களில் ஒன்று. மலை பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சியில் அமைஞ்சிருக்கு. இதனால இங்கே குளுமையான தட்பவெப்பம் எப்பவுமே இருக்கும். பொதுவாக இந்த மலை கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழனி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் ஊராட்சி ஒன்றியம் சார்ந்ததான் இந்த கொடைக்கானல். கோடை மலையில் தொடக்க காலம் முதல்ல குடியிருந்து வந்தவங்க தான் பள்ளியர் அப்படின்ற ஒரு மக்கள் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. இவங்க பழங்குடியினரை சார்ந்தவங்க. இந்த சங்க இலக்கியங்களில் மிகவும் முந்தைய காலத்திலிருந்து கொடைக்கானலை பற்றி நிறைய மலைத்தொடர்கள், இந்த பழனி தொடர்பான தனிப்பட்ட குறிப்புகளும் காணப்பட்டுட்டு வருது. நம்ம கொடைக்கானலை பற்றி சின்ன ரீக்கா பார்ப்போம். 1821 இயரில் வந்து லெஃப்டினன்ட் B.S. வார்ட் அப்படின்ற ஒரு நில அளவையாளர் கொடைக்கானலுக்கு வருகை தராரு. இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறவர். ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர் நம்ம இந்த ஊருக்கு வந்து இது பார்க்குறது. 1834 என்ன பண்ணியிருக்காருன்னா, மதுரை ஆட்சியர் அவங்கெல்லாம் சேர்ந்து தேவதானப்பட்டியிலேருந்து ஒரு ஏரி இருக்குது, அங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு சிறிய பங்களாவை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1863 மதுரை ஆட்சியர் சர் வேர் ஹென்ரி லீவ்னி அப்படின்றவரால் கொடைக்கானலில் ஏரி ஒன்றை திறக்கிறாங்க. 60 ஏக்கர் நிலத்தை வந்து அதை உருவாக்கி இதற்காக இப்பகுதியில் ஓடிய நீரோடைகள் எல்லாம் தடுப்பணைகள் மூலம் தடுத்து ஏரியாக மாற்றினாங்க. இவர் வந்து தூத்துக்குடியிலிருந்து இந்த ஏரியில் சவாரி செய்வதற்கான முதல் படகுகளையும் கொண்டு வந்திருக்கிறாரு. 1890 இந்த கொடைக்கானலில் படகு ஒன்று செய்யப்படுறது. நவீன கால கொடைக்கானல் மாதிரிலாம் அப்போ இருக்காது. அமெரிக்க இந்த பரப்பு குழுவினர்களால் சமவெளி பகுதியில் உள்ள உயர் வெப்பநிலையிலிருந்தும் அயன மண்டல நோயாளிகளிலிருந்தும் தப்பித்து கொள்றதுக்கு இந்த 1845 ஒரு மலை வாழிடமாக உருவாக்கப்பட்டிருக்குங்க. 20ஆம் நூற்றாண்டில் ஆண்டுகளுக்கு ஒரு சில உயர்குடி இந்தியர்கள் இந்த இடத்துல அழகான இயற்கையை ரசிக்க வந்திருந்தாங்க. அவங்க இந்த இடத்த மறுசீரமைப்பு செஞ்சுருக்கிறாங்க. கொடைக்கானலில் சில நேரங்களில் மலை வாழிடங்களின் இளவரசி என அழைக்கப்படுது. தற்போது இந்த அமைவிடத்தில் பொருளாதாரம், தேசிய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு பணிபுரியும் விருந்தோம்பல் துறை சார்ந்ததாகவே மாறிடுச்சுங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் சார்ந்த ஆய்வு ஆதாரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னதாகவே மனிதர்கள் குடியேற்றம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மண் பாண்டங்கள் மற்றும் அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கொடைக்கானலில் மிகவும் அதிகமாக காணப்படுது. தொடக்க கால குடியிருப்பு வாசிகள் பழியர் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள்னு ஏற்கனவே சொன்னேன். அவங்க வந்து இதை நிரம்பி இருக்கிறாங்க. சில உள்ளூர் அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழியர் இன மக்களின் எச்சங்கள் இவற்றையெல்லாம் வந்து செண்பகனூர் அருங்காட்சியகத்தில் காண முடியுதுங்க. தொடக்க கால கிறிஸ்துவ சகாப்தத்திற்கு முன்னதாக கொடைக்கானல் வந்து பழனி மலைகளாக இருந்ததற்காக எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் சங்க இலக்கியத்தில் காணப்பட்டுட்டு வருது. பழந்தமிழ் கவிதை நூலான குறுந்தொகை, பாடல் திரட்டு வரிசையில் 2வது நூலான எட்டுத்தொகை ஆகியவை காதலையும் பிரிவையும் பற்றி கையாள்கின்றன. இவ்விலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சித்திணை பற்றிய வருணனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. காதலர்கள் இரவில் சந்திக்கும் இடங்களை பற்றி வருணனையில் ஏரிகளுடன் கூடிய காடு, அருவிகள், தேக்கு, மூங்கில், சந்தன மரங்கள் ஆகியவை சூழ்ந்த மலைப்பகுதிகளாக உள்ளன அப்படின்னு இந்த கொடைக்கானல் மலையை, கோடை மலையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பின்னணியில் பார்த்தா முருகன் மற்றும் அவரது துணைவி வள்ளி, குறிஞ்சி மலைவாசி, அவங்களுடைய தேன் சேகரிக்கும் மகள், இவங்க வந்து காதலில் முன்னுதாரணமாக காதலாக இருக்கு.
முருகனின் வாகனமாக மலை பறவையான இந்திய மயில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்திற்கு பெயரான குறிஞ்சி எதுக்கு வந்ததுன்னா, இந்த தமிழ் தேசத்தில் உயர்ந்த மலைகளில் மட்டுமே காணப்படுற குறிஞ்சிப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற குறிஞ்சிப்பூ இங்கே தான் வந்து அதிகமாக வந்து வருகிக்கப்பட்டிருக்கு. இயற்கையோட தாலாட்டு பாடல் மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சு அழகிய மலை சரிவுகளில் இருந்து வரும் அந்த குளிர்ந்த காற்றில் நம்மளோட அன்பாக அரவணைக்கப்பட வேண்டியதான் இந்த ஊர். எப்போ வந்தாலும் இந்த கனவு கண்டிருந்தால் இந்த கனவுகளை இங்கே வந்து நினைவாக்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் இது. கொடைக்கானலோட இயற்கை எழில் கொஞ்சம் தன்மை பயணிகளை ரொம்ப வியப்பில் ஆழ்த்திட்டே தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும். மலைகளின் இளவரசி அப்படின்னு குறிப்பிட்ட கோடைமலை தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் மிகவும் விருப்பப்பட்டு வர மலை வாசத்தலங்களில் ஒன்று. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கொடைக்கானல். 1845 நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் அதிகாரிகளாலும் கிறிஸ்துவ மிஷினரிகளாலும் ஒரு தலமாக நிறுவப்பட்டது. இருந்தாலும் சங்க இலக்கிய காலத்தில் இதுக்கும் முன்னாடி அதிர்ச்சியூட்டும் மலைவாச தலத்தை பற்றிய ஆரம்ப கால குறிப்புகள் நிறைய இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கொடைக்கானலில் நவீன சகாப்தம் ஆங்கிலேயர்கள் வந்த பின்னர் தான் தொடங்கினது. இந்த கோடைக்கால ஓய்வு மற்றும் இந்த காலனித்துவ சக்தி விடுமுறை இடமாக செயல்பட்டு வந்தது. இந்த நாட்களில் இருந்தே கொடைக்கானல் மலைப்பகுதியை விரும்பினவங்க மத்தியில் நகரங்களிலிருந்து விரைவாக தப்பி செல்றதுக்கான ஒரு பிரபலமான தேர்வாக இந்த இடம் இருந்தது. பசுமையான மலைகள், அருவிகள், அழகிய ஏரிகள், அப்புறம் அழகிய கிராமப்புறங்கள் கொண்ட கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளுக்கிடையே பிரபலமாக இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. விவேகமான பயணிகளுக்கு இந்த இடம் வந்து பார்க்கவும், அனுபவிக்கவும் மற்றும் உணரவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இந்த பார்வையாளர்களுக்கு ஏராளமான செயல்பாடுகள் காத்திருக்குங்க. படகு சவாரி, சைக்கிள் ஓட்டுறது, குதிரை சவாரி, அப்புறம் மலை ஏற்றம், இந்த ட்ரெக்கிங் போகிறது ஆகியவையெல்லாம் வந்து மிகவும் பிரபலமானவை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி மலரும் இப்பகுதியில் மற்றும் ஒரு காட்சி பொருளாகவே இருக்குங்க. சிம்பிளாக ஷார்ட்டாக இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, பேரிஜம் ஏரி, இதுவும் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது. கொடைக்கானல் ஏரியும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. இது வனப்பகுதி பாதுகாப்பு பகுதியில் வந்து இருக்கிறதுனால பேரிஜம் ஏரிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் தேவதாரு வனம் அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இது கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற குணா குகை வந்து டெவில்ஸ் கிச்சன் சொல்லிட்டு பண்டைய காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. பிரிட்டிஷ் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து குக் பண்ணி சாப்பிட்ட இடம் தான் குணா குகை. ஸோ இது 2200 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு குணா குகை. கூட்டமாக இப்போ வந்துட்டு போகிறாங்க மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் இந்த கோக்கர் நடைன்னு சொல்லுவாங்க. கோக்கர்ன்ற ஒரு வெள்ளைக்காரர் வந்து இந்த இடத்துல நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கான இடமா தேர்வு பண்ணதுனால இது கோக்கர்ஸ் வாக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஏரி 60 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து மனிதனால் மேன்மேட் லேக் அப்படின்னு சொல்கிறது. நிறைய ஓடைகள்லாம் சொன்ன மாதிரி அதை வந்து கட்டி காப்பாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. நம்ம மலை ஏற்றம் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ட்ரெக்கிங் போகிறவங்க நிறைய பேர் விரும்பி வருவாங்க. அங்கே நிறைய வந்து முகாம், நம்ம டென்ட்டெல்லாம் போட்டு தங்குறது இருக்குது. பட் அனிமல்ஸ் வரும், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அப்புறம் இந்த நடைப்பயணம் போயிட்டு இங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு போகிற கூட்டங்களும் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாண்ட் பார்க் ஒன்று இருக்குது. அப்புறம் செண்பகனூரில் இயற்கை வரலாறு நம்ம மியூசியம் இருக்குது. அப்புறம் இந்த பியர் ஷோலா நீர்வீழ்ச்சி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் அப்பர் மேலே போகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை புக் பண்ணிவிட்டு போனாலும் சரி, அங்கே போய் வந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி வரல. நாங்கள் வந்து ஹோட்டல் தமிழ் டூரிசமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து எங்கள் அப்பா நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து ஒர்க் பண்ணார். இப்போ அவர் இருந்துட்டார். அவர் வந்து ஊட்டியில் வந்து போஸ்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டார். நாங்கள் எப்போ கொடைக்கானல் போனாலும் சொந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இந்த வாட்டி நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். 1821 நான் லெஃப்டினன்ட் B.S. வார்டு அப்படின்றவர் இப்பகுதியை நில ஆய்வு செஞ்சு இந்த இடத்துல வந்து அரசு பணியில் இருந்த ஆங்கிலேயர்களை வசிக்க ஏற்ற இடமா அவர் ஃபீல் பண்ணதுனால இங்கே வந்து பங்களாஸ் கட்டினாருன்னு சொன்னேன், லேக் உருவாக்குனாருன்னு சொன்னேன். ஸோ 1845 இங்கே நிறைய பங்களாக்கள் இருந்திருந்தாலும் போக்குவரத்துக்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால அப்போது குதிரையில் தான் சவாரி செஞ்சுட்டு வந்திருக்காங்க, மலைக்கு வந்து தங்கியிருக்கிறாங்க. அப்புறம் படிப்படியாக 1914 தான் வந்து இது முழுசாக சாலை வசதிகள்லாம் உருவாக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு வந்த கோடை ஸ்தலமான வாசத்தலமான கொடைக்கானல் கோடைமலை தற்போது எல்லாரும் சென்று வர ஒரு சுற்றுலா தலமாக மாறியிருக்கு. கொடைக்கானல் நகரம் முந்திய கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு பகுதியாக இருந்ததாகவும் கொங்கு மண்டலத்துக்கு தெற்கு பகுதியாக இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அது உண்மைதான்.
சென்னையிலேருந்து கொடைக்கானல் போகிறவங்க திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலேருந்து தொடர்ந்து பேருந்து பாதைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு வந்துட்டு மதுரைக்கு இடையில் அமைஞ்சிருக்க கோடை ரோடு அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து இறங்கி அங்கேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் கொடைக்கானலுக்கு வந்துடலாம். இல்லைனாலும் திண்டுக்கல்லேருந்து நம்ம வந்து வத்தலக்குண்டு அப்படின்ற வழியாகவும் வந்துடலாம். திண்டுக்கல், மதுரை, கோவை, பழனி, வத்தலக்குண்டு, திருச்சி, சென்னை, பெங்களூர், நாகர்கோவில், ராமேஸ்வரம், காரைக்குடி, போடி, குமுளி, வேளாங்கண்ணி இப்படி எல்லா இடத்துல இருந்தும் கொடைக்கானலுக்கு பேருந்து வசதிகள் இயக்கப்பட்டுட்டு வருது. இந்த பஸ்ஸில் போகிறவங்க கொடைக்கானலுக்கு வத்தலக்குண்டு வழியாகவும், பழனிமலை வழியாகவும், பாச்சலூர், தாண்டிக்குடி வழியாகவும் மலைப்பாதைகள் வந்து வழியாக செல்லலாம். இவற்றில் வத்தலக்குண்டு வழியே செல்கிற பாதை தான் மிக சிறந்ததாக இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராட் வேயாக இருக்கும், நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேனியிலேருந்து நம்ம பஸ்ஸில் வரும்போது இந்த அடுக்கம் வழியாக பெரியகுளம் வழியாகவும் வரலாம். தேவதானப்பட்டி தாண்டியவுடன் வந்து ஒரு காற்று ரோடு வரும். அதுலேருந்து கொடைக்கானல் செல்கிற சாலையில் வர்றது கொஞ்சம் மிக சிறந்த வழி. அருகில் வந்து நம்மளோட ஏர்போர்ட் ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை, தூத்துக்குடியில் மட்டும்தான் இருக்குது. சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை நிறைய சொல்லிட்டேன். பிரியான் பார்க், அப்புறம் வந்து நம்ம தொலைநோக்கு காப்பகம் மற்றும் கோக்கஸ் வாக், அப்புறம் அந்த ராக் பில்லர், கொடைக்கானலோட ஏரி, பெரிஜம் ஏரி, அப்புறம் இந்த கவர்னர் தூண் சொல்லுவாங்க, கவர்னர் பில்லர், அப்புறம் கோக்கஸ் வாக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்பர் லேக், அப்புறம் இப்போ ஃபேமஸாக இருக்க குணா குகை, முன்னாடி வந்து டெவில்ஸ் கிச்சன் ஆஃப் நம்ம பஞ்சபாண்டவர்கள், தொப்பி தூக்கி பாறை, இப்போல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, மதிக்கிட்டான்னு சொல்லி செண்பகனூர் மியூசியம், அப்புறம் 50 வருஷம் அந்த சொன்ன மாதிரி மரம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் கற்பகத்தருன்ற மாதிரி ஒரு தரு இருக்குதுன்னு சொன்னால் அது பார்க்கலாம். டால்ஃபின் நோஸோட ஒரு இது இருக்குது, சூசைட் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் பெரிஜம் ஏரி, இது வந்து 24 ஹெக்டர் பரப்புள்ள பெரிய அழகான ஏரி, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் பியர் ஷோலா நீர்வீழ்ச்சி, அமைதி பள்ளத்தாக்கு, இந்த சைலண்ட் வேலின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த கால்ஃப் விளையாடுறவங்க நிறைய பேர் வருவாங்க. நிறைய வசதி வாய்ச்சவங்களாம் அந்த காலத்துலேருந்து இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. நிறைய சிவாஜி படத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம். போகிற வழியிலே வந்து மயிலாடும்பாறை அந்த மாதிரி இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் எடுத்துருப்பாங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இங்கே ரொம்ப ஃபேமஸ். செட்டியார் பூங்கா, அந்த போகிற வழியில் ஒரு செட்டியார் பார்க் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் இருக்குது. அப்புறம் நம்ம எப்பயும் போகிற மாதிரி படகுத்துறை நம்ம லேக் ஹவுஸில், போட் ஹவுஸில் இருக்குது. அப்புறம் சில்வர் கேஸ்கெட் போகும்போதே நம்மளை வரவேற்க காத்துட்ருக்கோம். அப்புறம் கால்ஃப் மைதானம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான இருக்கும். கொடைக்கானலில் வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்ற பேரில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நிறைய சூசைட் செஞ்சுக்கிட்டவங்க அதிகன்றதுனால இதுக்கு அந்த பேரே வந்துருச்சுங்க. முள்வேலியிடப்பட்டு இப்போ பாதுகாக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து பார்வையிட்டு வருவாங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ அதிகமாக அங்கே போகிறதுக்கு நிறைய பேருக்கு அலோட் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வாக் இந்த குன்னாஸ் கேவுக்கு, மோயட் பாயிண்ட்டுக்கு இங்கெல்லாம் நான் நடந்து போகிறேன் அப்படின்ற வரவங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அனிமல்ஸ் மூவ்மெண்ட். அண்ட் சைக்கிளிங் வரதும் அலோட் கிடையாது. நீங்கள் 2 வீலரில் வந்தால் நிறைய சேஃப்டி கேஜெட்ஸோடு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் டைமிங்கில் வெளியில் வந்துடணும். 4 வீலர் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு கோ அந்த forest area. முடியல. ஏற முடியல. இதான் முஞ்சுக்கல் ஸ்டாப்பிங். எங்கடா ஐயோ செல்ல குட்டி மானவன்.
இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து லக்ஸுரி ஹெரிட்டேஜ் அண்ட் ரெசார்ட்ஸ் நிறைய 1840s ஏர்லி பிகினிங்ஸ் ஆஃப் கொலானியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொடைக்கானல் வந்து பில்ட் ஆயிருக்கு. இந்த பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெயின்ஸ் பங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 1847 to 1849 பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொடைக்கானல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட நேமில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் நிறைய செவரல் சச் பங்களாஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ப்ரிங் அப் ஆகிருக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். அதுக்கப்புறம் நிறைய ஹீலிங் ஸ்பேஸ், அப்புறம் மிஷினரிஸோட ரீகூப்ரேட் ஏரியாவை, அதாவது மலேரியா அண்ட் கால்ரா அந்த மாதிரி டிசீஸ் வரும்போது அதை தப்பிச்சு வர்றதுக்கான ஒரு ரீகூப்ரேட் ஏரியாவாக வந்து இது விளங்கிட்டு வந்திருக்கு. பெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து வித்துடுறாரு. இது யாருக்கு விற்கிறாருன்னா ஃபாதர் லூயிஸ் கயர் அப்படின்ற ஒருத்தருக்கு வித்துடுறாரு. இவர் ஒரு வெல் நோன் மிஷினரி ஆஃப் திஸ் டவுன் இயர்லியர். அதுக்கப்புறம் இது வந்து ரெனோவேட் பண்ணிவிட்டு ரீகிறிஸ்டைன் லா ப்ரொவிடன்ஸ் அப்படின்ற நேமில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச்சாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு சிக் ப்ரீஸ்டஸ்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க நாகப்பட்டினம்லேருந்து இந்த ஊருக்கு கொடைக்கு வந்து ரெஸ்ட் ஹவுஸாக வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து கரண்ட்டாக அது ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் தி ப்ராவிடன்ஸ் ரெசார்ட் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுன்னு வந்து இந்த கிறிஸ்டின் லா ப்ராவிடன்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த தாமரா கொடாய் அப்படின்ற ஒரு ரெசார்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ரெனாயின். இது வந்து 53 சூட் உள்ளேயே அவைலபிளாக இருக்குது. 7.8 ஏக்கர்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 7.8 ஏக்கர்ஸோட நிலமும் ரீசெண்டாக தான் வந்து ரெனோவேட் பண்ணி May 2018 வந்து எல்லாருக்குமே இருக்குது. இங்கே வந்து மொனாஸ்ட்ரியோட மாங்க் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருப்பாங்க ஸ்டெப்பாக. உள்ளே வந்து நிறைய ரெக்ரியேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொடையில் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே பிளெண்ட் ஆஃப் ஓல்ட் அண்ட் நியூ, ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போது ரீசெண்டாக வந்து அந்த கற்கள்லாம் போயிட்டு ஓல்ட் கிரானைட்லாம் போயிட்டு இப்போது இந்த பெசல்ட் வால் ஸ்டாப்பாக வந்துருச்சு. இப்போ பார்த்தா நியூ பேக்கேஜ் வந்துட்டுருக்கு. இங்கே ரெசார்ட்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு அந்த வார்ம் ஃபயர் அந்த லாபியில் இருக்கிறதா இருக்கட்டும், கிராண்டாக யூஸ் பண்ணுற அந்த ஆர்னமெண்ட்ஸ், இந்த பியானோ மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் டியூன் பண்ணி வச்சுருக்கதா இருக்கட்டும், பழைய காலத்து ஓல்டு ஸ்டெயின்டு கிளாஸாக இருக்கட்டும், அதுவும் இந்த காலங்காத்தால் வெயில் வந்து நம்ம இளம் வெயில் படும்போது நம்ம அந்த ஜன்னல் வழியாக கண்ணாடி ஜன்னல் வழியாக வரதாக இருக்கட்டும், ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் இவர் வந்து த ஃபேமஸ் ஜின்னா அப்படின்ற ஒருத்தரோட இது சாக்லேட் ஃபேக்ட்ரி. யூஸ்வலாக நாங்கள் எப்போ வந்தாலும் இவர்கிட்ட தான் வாங்குவோம். தி வெரி டேஸ்டியஸ்ட் சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆல்சோ த ஃப்ரூட்ஸ் இங்கே தான் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து வாங்குவோம். ஜின்னா இவர் வந்து எங்கள் பண்ணைக்காடு எங்களோட சமூகத்துக்கும் இவங்களுக்கும் இவர் ஜின்னான்றவர் எங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப கனெக்ஷன்ஸ் அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அதை பற்றி அவர் சொல்வார். நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் இங்கே வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து எங்கள் பாட்டிக்காக வாங்கிறதுக்காக நின்றோம். அண்ட் இவங்ககிட்ட வந்து பூண்டு முளைக்கி ஆனால் இது க்ளீன் பண்ணணும்ல. ஆமாம், அதுக்கு அதுதானே பெட்டரு. அதுதான் பெட்டர். பூண்டெல்லாம் இல்லைங்க, நாட்டு வைத்திய கடைக்கு இது கரெக்ட். அதுதான் உங்களுக்கு இதுங்க பூண்டு 500. இது 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 என்ன மாதிரி ஒத்த பூண்டு இல்லைங்களா? ஒட்டை பூண்டு இருக்கு. இது முளைக்க போட்டால் வரும். முளைக்க போட்டாலும் வரும். இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஆர்கானிக். ஓ ஓ கேட்டீங்கன்னா அது வந்து இதுங்க மருந்து அடிக்கிறாங்களான்னு கேட்பாங்க. கெமிக்கல் இல்லாது. நான் ஒன்று எடுத்துக்கிறேன் முளைக்க போட. சரி, எனக்கு முடவாட்டுக்கால் கிழங்கு ஒரு நிமிஷம் எடுங்க, நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். இது வந்து 250ங்களா? ஒத்த பூண்டு நிறையிட்டுங்க. ஒட்டை பூண்டு இது 450 கிராமுக்கு மேலே வரும். 300 பாக்கெட். 300ங்களா? சரி, ஒரு நிமிஷம் நான் கேட்டுட்டு மட்டும் வந்தாலும் கொஞ்சம் பெருசாக போடலாம். இந்த மாதிரி போடுங்க. நான் போய் காமிச்சு கேட்டுட்டு வரேன். இங்கே இதோ இந்த கார். ஹரிஷ், விண்டோ அதுக்கு 250 ரூபா கிலோ. எல்லாண்டி மாட்டாடி ஏட்டி போடுறதுக்கு ஒரு 2-3 பூண்டு எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவார். இவரோட சன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஷாப் ஓப்பன் பண்ண வருவார். இவங்களோட அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பூண்டு வந்து பூம்பாறையில் வாங்கினதுனால நீங்கள் வாங்கலை, முளைக்கி போட்டது மட்டும் வாங்கினோம். இப்போல்லாம் சில பேர் வந்து ஆர்கானிக் பூண்டுன்னு இந்த மாதிரி முளைக்கி வந்த பூண்டு தான் வாங்குவாங்க. நல்ல பெரிய கிழங்கா ஒரு 3 கிலோவா கொடுங்க. ரேட் பார்த்து சொல்லுங்க. நான் ரெகுலரா வருவேன். ஏன்னா நானு போன வாட்டி இந்த ரம்புஸ்தான் பண்ணக்காட்டுக்காரங்க பழைய சொந்தங்க. நீங்க அப்படிங்களா? யாருங்க? நாங்க வந்து புளிச்சு. இதெல்லாம் பழசா புதுசுங்களா? அப்ப இதுல போட்டுறீங்களா பெருசா?
3 கிலோவா போடுங்க, ரேட் பார்த்து சொல்லுங்க. ஏன்னாங்க எங்க பாட்டி எங்களுக்கு இல்ல கேளுங்க, பாட்டி நடக்கிறது இல்லைங்க. இது என்ன பழம்? முட்டை பழமா? அது வந்து பேக்கரி ஃப்ரூட் அது வேண்டாம். அதான் முட்டை பழம் தானே. பேக்கரி ஃப்ரூட் விதைக்க விட்டுருக்கு. சரி சரிங்க. அது வேண்டாம். இப்போ நல்ல பட்டையா இருக்குது. அப்போ இதெல்லாம் வேஸ்டா போயிடும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து எங்களை தேடி வந்துருங்க. நான் இப்போ அங்க இந்த ஜின்னா பார்த்தா வந்தேன். உங்க கடை பேர் எனக்கு தெரியல. அப்படிங்களா? அதுவும் இப்போ உங்களோட தானா? பாட்டிமா பழக்கிறமா எல்லாம் 3 பேர் அண்ணன் தம்பி. அதுதான் போன வாட்டி இந்த முள்ள ஒரு பழம் இருக்கும் சிவப்பு கலர்ல, ரம்புட்டான் வாங்கினாரு வீட்டுக்கார் வந்தாரு. 3 கிலோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் தான் முதல் போனியே நான் சொல்லிட்டேன். பழைய சொந்தங்கள்மா நீங்க எல்லாம் எப்படிங்க? யாருங்க அங்க இருக்காங்க நம்மளுக்கு? செட்டியார்களும் ராவுத்தமார்களும். ஓ சரி சரி, அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான். அங்க பண்ணக்காட்டுல இருப்பீங்களா? நீங்க வந்து செட்டியார். நான் செட்டியார் தாங்க, 24 மணி தலைமை செட்டியாரு. பெரியப்பா வந்து சொல்லுவாங்க அவங்க. உங்க பேர்? ஆமா. அவர் எங்க அம்மாக்கு தாய் மாமங்க. அப்படிங்களா? இது குழந்தையதான் சாப்பிட எனக்கு பிடிக்காதுங்க. நானு காலையில இருந்து பசியிலே பேசுறீங்க. பண்ணக்காட்டு பசியே இல்லை. பொள்ளாச்சி பாத்தீங்க, நான் தெலுங்கு தாங்க. வீட்டுக்கு ஸ்லாங் எல்லாம் மாறி போச்சுங்களேங்க. அது நம்ம ஊருக்காரங்க எல்லாமே வந்து வாங்க போங்கன்னு பேச மாட்டாங்க. நம்ம எல்லாமே 795 ரூபாய்க்கு இருக்கு. 780 ரூபாய்க்கு. 795. சரிங்க. இதுக்கா? இதுவா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போறேன். வண்டியில முதல்ல இடம் இல்லை, நிறைய வாங்கிட்டேன். ஏங்க எதுங்க? சரி போடுங்க. சரி ஒன்னா அப்ப பில் பண்ணிக்கலாம். இதை கொரியர் பண்ணி விடுவீங்களா? கொரியர் பண்ணி விடுவீங்களா? மொடவாட்டு கால் கிழங்கு கொடுங்க. ஏன்னா நானே எங்க பாட்டிக்கு வாங்குவேன். எங்க தங்கச்சி பழனியாண்டி செட்டியார்னு சொல்லிட்டு மேல, அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அங்க வீடு. அங்கதான் வீடு எங்க பெரியப்பாக்கு. அண்ணன் அக்காங்கெல்லாம் வந்து பெருமாள் மலையில முருங்கை பீன்ஸ் தோட்டம். நல்லா இது. உங்ககிட்ட இந்த மேங்கோ ஜெல்லி இருக்குங்களா? மேங்கோ ஜெல்லி அவர்கிட்ட இல்லையா? பக்கத்து கடையில் இல்லையா? ஏதோ கீழே விழுது. வீடெல்லாம் எங்க உங்களுக்கு பக்கத்துலயேவா? சரி, இது ஒரு 1/2 கிலோ போடுங்க. எனக்கு பூண்டு முளைக்க போடுறது ஆசை. அதான் கேட்டேன், முளைக்கிறதுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு. அதான் எனக்கு ஒண்ணு எடுத்து எனக்கு எதுவும் தெரியல. நீங்களே கொடுங்க, நல்லதா பார்த்து. இதுக்கு பேர் என்னங்க? லிச்சி தானே? லிச்சி இந்த கலர்ல நான் சோப்புல தான் பார்த்துருக்கேன். லோகன். இங்க வந்து எல்லாமே லிச்சி தான் சொல்லுவாங்க. நான் விசிட்டிங் கார்டு வச்சுக்கிறேன். என் பேர் வித்யா. பண்ணக்காடு இல்லைன்னா எங்க அம்மா பேர் செல்வதா, நீங்க ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இவர் என் தம்பிங்க. இவரு அங்கதான் ஒர்க் பண்றாரு. முடிஞ்சிச்சா? வேற எங்க கிடைக்கும்? அவங்க அதான் கேட்டுட்டே நான் தம்பி. இவர்கிட்ட நான் லாஸ்ட் டைம் வந்து ரம்பஸ்தான் வாங்கிட்டு போனேன். இந்த கடையில சாக்லேட் வாங்கிட்டு போனேன். அதனால சரி அதே ஜின்னான்னு பார்த்த உடனே அங்கேயே நிறுத்திட்டு அது உங்களுக்கு தானு கேட்டேன். அதான் சொன்னாரு. எனக்கு இந்த முடவாட்டு கால் மட்டும் கொரியர்ல கேட்கும் போது கொடுக்குவீங்களா? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பழனியாண்டி செட்டியாரோட நான் வந்து கிராண்ட் பேத்தி. எங்க அம்மா வந்து பேத்தி. அம்மாக்கு தாய் மாமா. ஆமா. இல்ல இல்ல, என்ன கட்டி கொடுத்துருக்கிறது பொள்ளாச்சிங்க. நான் அசல்ல போயிட்டேன். என்ன மட்டும் அசல்ல கொடுத்துட்டாங்க. ஆமா, எனக்கு கோயம்புத்தூர் வந்துருச்சுங்க. ஆமா வந்துருச்சுங்க. அது இந்த ஊர்ல யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சொல்லுப்பா என்ன இந்த மதுரைக்கு எண்ணெய் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமா, நான் வந்து கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர் வந்ததுனால கொஞ்சம் வாங்க போங்கன்றத அவர் வந்து அப்படி சொல்றாருங்க. அவ்வளவுதாங்க, நான் ஜிபே பண்ணி. நம்மளோட லாங் ஜேர்னி ஃப்ரம் கீழேருந்து கொடைக்கானலாக இருக்கட்டும், இல்லை கொடைக்கானலேருந்து கீழே போகிறவங்களா இருக்கட்டும், இந்த லாங் ஜேர்னி வைண்டிங் பண்ணுற காட் ரோடில் ஒரு பெட்டர் பிட் ஸ்டாப் இருக்குது. ஒரு பெட்டர் ஸ்பாட் டு பிக் அஸ் அ ஸ்டாப் ஓவர். இந்த இடத்துல ஒரு மெஜஸ்டிக் வாட்டர் ஃபால் இருக்குங்க. அது வழியாக தான் இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். இந்த க்ரூஸ் வந்து ஜிக்ஸாகிங் காட் ரோட்ஸ் வழியாக 8 கிலோமீட்டர் நம்ம இறங்கி வரும்போது சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஷர்ஸ் ஆஃப் த பிரின்சஸ் ஆஃப் திஸ் ஹில் ஸ்டேஷன் சொல்லணும். அப்ராப்ரியேட்டாக அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி சில்வர் கேஸ்கேட் வந்து ரொம்ப மெஜஸ்டிக்கான ஒரு கேஸ்கேடிங் வாட்டர் ஃபாலாக இருக்குது. இதோட ஹைட் வந்து 180 அடி.
இந்த பிக்சர்ஸ்கியூ வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்கும் கொடைக்கானலில். யார் வந்தாலும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க. இது ஒரு மச் நீடட் ரெஃப்ரெஷிங் பிரேக் டு வியர்டி ட்ராவலர்ஸ்னு சொல்லணும். எல்லாருமே ட்ரெக்கிங் வரவங்க, நடந்து வரவங்க, முக்கியமாக வந்து சைக்கிளிங்கில் வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு இங்கே வந்து சோடா போடுற பஜ்ஜி அண்ட் மேகி நூடுல்ஸ், பிரெட் ஆம்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கும், அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா மங்கிக்கு ஃபீட் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ மங்கீஸ் வந்து நம்மக்கிட்டையும் வந்து பேக்கெல்லாம் ரொம்ப வழிப்பறி பண்ணும். பட் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் லேக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆடுற வாட்டர் தான் வந்து இந்த ஸ்டீப் கிளிஃப் வழியாக நம்மளுக்கு மெஸ்மரைசிங் வாட்டர் ஃபாலாக நம்மளுக்கு ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு. ட்ராவலர்ஸ்க்கு வந்து இது பிக்சர்ஸ் கியூ ஆன ஒரு சீனுங்க. இந்த வாட்டர் ஃபால் வந்து பர்ஃபெக்டாக சொல்லணும்னா லஷ் க்ரீனரியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓகே நம்ம வந்து கொடையை வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது இந்த காட் ரோடில் நம்மளுக்கு காமிக்கும். அண்ட் ஒன்று சொல்லி ஆகணும், அந்த ரோரிங் சவுண்ட் ஆஃப் த ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த சைட் அந்த வாட்டர் வந்து ஒயிட்டாக வந்து விழுகும். பார்த்தா வந்து வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இந்த ராக்கி கிளிஃப்ஸ்லேருந்து அப்படி அங்கே இங்கே அடிபட்டு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு என்டைஸ்ன்னு சொல்லணும். இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நேச்சரோட பியூட்டியை வந்து இந்த ஐடலிக் பியூட்டியை அட்மையர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு பத்தாது. இந்த ஃப்ராதி ஒயிட் வாட்டர்ஸ் வந்து அந்த ராக்கில் வந்து அடித்து வரும்போது மேஜிக்கல் ரெயின்போஸை ஃபார்ம் ஆகிட்டு வரும் இந்த மிஸ்ட் ஏர். சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெவன்னு சொல்லணும். ரொம்ப டெஃபினட்டாக கேமரா இருக்கவங்க இங்கே கண்டிப்பாக நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த கோல்ட் அண்ட் பிரிஸ்டைன் வாட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப டெம்டேஷனாக இருக்கும் அங்கே போயிட்டு நம்ம கால் நினைக்கணும்னு. பட் we are not allowed to do such things. இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு குயிக் பிரேக் எடுத்துகிட்டு முடிஞ்சால் ஷவர் எடுக்கலாம். பட் அங்கே நம்மளை அலோவ் பண்ணுற டைமில் மட்டும் தான் போக முடியும். நீங்கள் வந்து மங்கீஸை டீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நியர்பை ட்ரீ டாப்ஸில் நீங்கள் சேஃபாக வென்ச்சர் பண்ணிட்டு வரலாம். இல்லைனா வந்து நீங்கள் லீஷராக ஸ்விம் பண்ணலாம். இல்லைனா மங்கீஸ் வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணும். இந்த சில்வர் கேஸ்கேடிங் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா செரீன் வுட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்பாட்டுன்னு சொன்ன மாதிரி ஹால்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் யூ கேன் ஸ்பெண்ட் ஹார்ஸ் டே. பட் ஸ்டில் மங்கீஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து வெளில வந்தால் போதுன்ற மாதிரி இப்போ இருக்குது. நாங்கள் முன்னாடி போன மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இப்போ கிடையாது. முன்னாடி விட இப்போ நிறைய மாற்றம் அடைஞ்சிருச்சு. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் தாண்டி போகும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் காத்துகிட்டே தான் இருக்கும். முன்னாடிலாம் நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது நம்ம வந்து இ பாஸ் எடுக்க மாட்டோம். இப்போ இ பாஸ் எடுத்துகிட்டு போகிற நிலமையில் இருக்கும். அண்ட் வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே செக் பண்ணுறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலில் செக் பண்ணுறாங்க. உங்களோட வண்டியோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து மேலே ஏறணும். டீசல் வண்டியாக இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இப்போலாம் கொலனியல் எராலேருந்து இப்போது நிறைய மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாகவும் நிறைய விசிட்டர்ஸை வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்ட். அப்புறம் இந்த லோக்கல் ஃபோக்லோர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேஜிக்கல் வாட்டருக்கு வந்து ஹீலிங் பவர்ஸ் இருக்குது. இந்த லோக்கல் பிலீஃப் வந்து இந்த வாட்டரோட ஹீலிங் ப்ராப்பர்ட்டினால நிறைய பேர் வந்து குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸில் வந்து இந்த வாட்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. தே ஆர் டெல்லிங் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் க்யூர் ஆஃப் எயில்மெண்ட்ஸ் கொடுக்குது. அப்புறம் பிரிங்கிங் குட் ஹெல்த் ஃபார் அஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து பெனவலன்ட் ஸ்பிரிட்ஸ் இதில் இருக்குது. லோக்கல் லெஜெண்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபால்ஸ் வந்து இட்ஸ் பிளெஸ்ட் பை எ பெனவலன்ட் ஸ்பிரிட். அதனால் இங்கேருந்து நம்ம இந்த நேச்சர் அண்ட் பியூட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் என்ஷோர் த வெல்பீயிங் ஆஃப் விசிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வரவங்க கண்டிப்பாக இந்த ஃபால்ஸில் பார்த்துட்டு போங்க. இப்போ நாங்கள் போயிருக்கிறது இட்ஸ் அன் ஆஃப் சீசன். டிசம்பர் ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லேக்லேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ பட் வி என்ஜாய்ட் அ லாட் இங்கே நின்றுட்டு வந்தது. இந்த வாட்டர் ஃபால் வந்து கோடை லேக்கோட ரிமைன்ஸ் தான். 1863 பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஃப் மதுரை சர் வேரே ஹென்ரி லிவிங் அப்படின்ற ஒருத்தர் டேமிங் த வாட்டர்ஸ் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸை வந்து இங்கே இணைச்சு எக்ஸஸ் வாட்டரை வந்து இந்த ஸ்ட்ரீம் வழியாக இந்த கிளிஃப்க்கு வர மாதிரி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 1875 ஆரம்பிக்கப்பட்ட முதல் நீராவி ரயில் தான் கொடைக்கானலுக்கு வர விரும்புவோருக்கோட பயணத்தை வந்து எளிதாக்குச்சு. கொடைக்கானலுக்கு நன்கு வளர்ந்த நிலையில் மதுரையிலிருந்து நேரடியாக கார்கள் மற்றும் வாகனங்கள் வரும் வகையில் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேற்கொண்டிருந்தாங்க. இந்த பாதை வந்து தேவதானப்பட்டி அடுத்த காட் ரோட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. 1914 இந்த சாலை கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சது. 1916 தான் வந்து பொதுமக்களுக்கு சாலை திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வந்து அதிக அளவில் வர தொடங்கினாங்க. கொடைக்கானலில் மிக வேகமாக வளர்ந்துருச்சு. இதனிடையே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் கண்டுபிடிக்க காரணமாக இருந்த வெள்ளக்கவின்ற ஒரு கிராமம் வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்னே கண்டுபிடிச்ச நிலையிலையும் இன்னைக்கு வரைக்கும் சாலை வசதிகள் கிடையாது. கொடைக்கானலிருந்து வட்டக்கானல் சென்று அங்கிருந்து 3 மணி நேரம் நடந்தால் தான் இங்கே போக முடியும். கும்பக்கரை வழியாகவும் போக முடியும். ஆனால் அடர்ந்த வனப்பகுதி என்பதனால வனத்துறை அனுமதியோடு தான் போக முடியும். உலகின் அற்புதமான
இடங்களில் ஒன்றான இந்த இடத்தை பார்த்து இப்போது பார்த்தாலும் மெய் சிலுத்து போவீங்க. கொடைக்கானலில் என்ற பேரழகியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரர்களும் இந்த இடத்தை அப்படியே விட்டுட்டாங்க என்பதே உண்மை. இந்த பகுதி இயற்கை விரும்பிகளுக்கு மிகவும் பிடித்த இடமா இருக்குங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து 3 ரோடு இருந்ததுங்க. ஒன்று வந்து 10 மைல்ஸ் ரோட், 40 மைல்ஸ் ரோடு அண்ட் 80 மைல்ஸ் ரோட். இந்த 10 மைல்ஸ் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கஸ் வாக், குனாஸ் கேவ் இதெல்லாம் வந்துருங்க. அண்ட் 40 மைல்ஸ் வந்து பூம்பாறை வரைக்கும் போகிறதுங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் ரோட்னு ஒன்று இருக்குது. அது இந்த எஸ்கேப் ரோடு வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச ரோடுங்க. கொடைக்கானல்லேருந்து நம்மளுக்கு மூணார் வழியாக கொச்சின் ஹார்பருக்கு போய் சென்றடைகிறது. இது பிரிட்டிஷ் பீரியடில் World War II நடக்கும்போது இந்த எவாக்குவேஷன் ரூட் வந்து கண்டுபிடிச்சாங்க. இன் கேஸ் ஆஃப் இந்த ஜாப்பனீஸ் இன்வேஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் டு டாப் ஸ்டேஷன் இது பேரிஜம் லேக் வழியாக போகிறது. அப்புறம் இந்த ரோடு வந்து மூணார் டு கொச்சின் ஹார்பரை கனெக்ட் பண்ணும். இங்கேருந்து ஷிப்ஸ் பிடிச்சி போய்க்கலாம். எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணும்போது இது ட்ரை பண்ணாங்க. இந்த எஸ்கேப் ரோடு வந்து டோட்டலாக 1990 டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரெச் வந்து கடவாரி அந்த கேரளா பார்டர் டு கிழவரை வரைக்கும் போயிட்டு இருக்கும். அந்த சைடில் போகும். இப்போ வந்து அது ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க ஃபார் நான் லோக்கல்ஸ் அண்ட் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ். இந்த இதில் வந்து பஸ் சர்வீஸ் வந்து முன்னாடி இருந்தது கிழவரை டு கொடைக்கானல்னு. பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ண ரோடு வந்து டியூரிங் வார் டைம் இது. இந்த ரோடு வந்து டிரான்ஸ்போர்ட் டு கூட்ஸ் ஃபார் மெட்ராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெக்கர்ஸ் வந்து இந்த வழியாக 3 கிலோமீட்டர் இந்த ரூட்டில் வந்து கவர் பண்ணலாம். அந்த ஃபார்ம் ரூட் வந்து ரொம்ப பேரலாக இருக்கும். ஸோ ஓல்டு எஸ்கேப் ரூட்க்கு பேரலாக பார்க்கலாம். நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணலாம். அண்ட் அங்கங்கே வந்து அனிமல் ஸ்பாட் பண்ணுற இந்த மாதிரி டவர், வாட்ச் டவர் இருக்கும். இங்கேருந்து பார்க்குறது போது வட்டவாடாக பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பிரெத் டேக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்குங்க. Thanks for watching Aquaharini. Channel, do subscribe.